நீயும் நாள் முழுக்க படிச்சுட்டே இருக்க. எக்ஸாமுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி மட்டும் படிச்ச உன் நண்பர்கள் உனக்கு சமமாவே மார்க் வாங்குறத பார்ப்பது ரொம்ப காயப்படுத்தும்ல. நீ ஒவ்வொரு கிளாஸும் வந்திருந்த, கை நொறுங்குற அளவுக்கு நோட்ஸ் எடுத்த, கிரிக்கெட் விளையாடுற நண்பர்கள தவிர்த்து உட்கார்ந்து படிச்ச. நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க. ஆனா இன்னும் நல்ல ஸ்கோர் வாங்குறதுக்கே போராடிக்கிட்டே இருக்க. எல்லாம் செஞ்சுட்டு ஹார்ட் ஒர்க் எப்பவும் பயனளிக்கும்னு சொல்றாங்களே, அப்போ உன் ஹார்ட் ஒர்க் எங்க போச்சு? இந்த வீடியோவுல நம்ம ப்ரொடக்டிவா படிக்க சில விஞ்ஞான ரீதியான டெக்னிக்ஸ் பத்தி பேச போறோம். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பாரு, ஒரு பேனா, பேப்பர் எடுத்துக்கோ. இப்ப சொல்ற எல்லாத்தையும் எழுதிக்கோ. வீடியோ முடிஞ்சதும் அத ஒரு சுவற்றுல ஒட்டிக்கோ. இது உன்னோட லைஃபையே சேவ் பண்ணும். என்ன நம்பு. முதல்ல பேசிக் விஷயங்கள். டிஸ்ட்ராக்ட் ஆகாதே. ஃபோன், நண்பர்கள், பெற்றோர், விக்கெட்டுகள்ல எல்லாத்தையும் தள்ளி வை. கடுமையா சொல்றேன். நீ என்ன படிக்க போற? எவ்வளவு நேரம் படிக்க போற? எத்தனை கேள்விகள் எவ்வளவு நேரத்துல முடிக்க போற? எல்லாத்தையும் தெளிவா டிசைட் பண்ணு. உன் சுற்றுப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத நேரத்துல படி. காலையிலேயே எழுந்து படிக்கலாம். இல்லனா எல்லாரும் தூங்குற நேரத்துல படிக்கலாம். ஸ்டடி ஸ்பேஸ். ஒரு இடத்த மட்டும்தான் படிக்கிற இடமா வச்சுக்கோ. அங்க உட்கார்றதுனாலேயே உன்னால முழு ஃபோகஸா படிக்க முடியணும். இப்போதான் ரொம்ப முக்கியமான விஞ்ஞான ரீதியான டெக்னிக்ஸ்க்கு வரப்போறோம். ரெடியா? சயின்டிபிக் டெக்னிக்ஸ் அவைன். ஆர்கனைஸ் தி இன்ஃபர்மேஷன். ஒரே சாப்டர்ல முழு லெசனும் முடிக்கலாம்னு பிளான் பண்ற. ஆனா 30 நிமிஷத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால பெரிய விஷயங்களை சின்ன சின்ன பாகங்களா பிரிச்சுக்கோ. ஒவ்வொன்னையும் முடிச்சிட்டு சின்ன பிரேக் எடுக்கலாம். 2 டெட்லைன்ஸ். ஒர்க் எக்ஸ்பேன்ஸ் so as to fill the time availableன்னு ஒரு கோட் இருக்கு. அதாவது 7 நாள் டெட்லைன் கொடுத்தா 7 நாளும் எடுத்துக்குவ. 7 மணி நேரம் டெட்லைன் கொடுத்தா 7 மணி நேரத்திலேயே முடிக்கலாம். அதனால ரியலிஸ்டிக் டெட்லைன்ஸ் வை. அன்ரியலிஸ்டிக் டெட்லைன் வச்சா பர்ன் அவுட் ஆகிற வாய்ப்பு அதிகம். 3rd ஃபோக்கஸ் ஸ்பிரிண்ட்ஸ். டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் உட்காந்து படி. பொமடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணு. அதாவது 25 நிமிஷம் படி, 5 நிமிஷம் பிரேக். இல்லனா 50 நிமிஷம் படி, 10 நிமிஷம் பிரேக். அடுத்தது ஆல்ட்ரேடியன் ஸ்பிரிண்ட் டெக்னிக். இது என்னன்னா 90 நிமிஷம் படி, அப்புறம் 20 நிமிஷம் பிரேக் எடு. இந்த மெத்தட் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். 4th இன்டர்லீவிங் எஃபெக்ட். ஒரு சாப்டர்ல கான்செப்ட்ஸ் மட்டும் படிச்சா நம்மால கேள்விகள் சால்வ் பண்ண முடியாது. ஒவ்வொரு கேள்வியையும் பண்ணும்போது வேற கான்செப்ட்ஸை லிங்க் பண்ணணும். உதாரணமாக ஆப்டிக்ஸ்ல ஜியாமெட்ரி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இது பிரெயினுக்கு டீப் லேர்னிங் கொடுக்கும். 5. ரிகலெக்ட், டோன்ட் ரிவைஸ். மீண்டும் படிக்காதே. வாசிச்ச நோட்ஸை மூடிடு. வெறும் பேப்பர்ல என்ன நினைவிருக்கிறதோ எழுதிக்கோ. மறந்து போனது இருக்கா? பார்த்து படிச்சுக்கோ. இப்படிதான் பிரெயின் நல்லா ரீடெயின் பண்ணும். இது எல்லாத்தையும் நீ ஒரு வாரம் ஃபாலோ பண்ணு. உனக்கே தெரியாம ப்ரொடக்டிவிட்டி லெவல் வேற லெவல்ல போயிருக்கும். இது உனக்கு பயனுள்ளதாக இருந்தா உன் நண்பருக்கு ஷேர் பண்ணு. லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. பை.